அவரது கடகராசி. அவருக்கு இப்போ அஷ்டம சனி விலகிருக்கு. மார்ச் 14 சூரியனும் கொஞ்சம் விலகிடும். எப்படி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஷார்ட் டேர்மில் யங்ஸ்டர்ஸை நிறைய பேரை தமிழ்நாட்டில் வசீகரப்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு முகம் ராசி. விபரீத ராஜயோகக்காரர் அவர் நான் முதல்லேருந்து சொல்கிறேன், எனக்கு நெருங்கிய நண்பர். ஸோ இவருடைய அரசியலெல்லாம் நிறைய பேர் நினைக்கலாம், விஜய் சார் இது இவங்கெல்லாம் இப்படி ஆகலாமா அப்படி ஆகலாமா, எதிரி எல்லாம் நினைக்கலாம். மார்ச் 14க்குள்ளே நிறைய எதிரிகள்லாம் ஒன்றாகக்கூடிய காலகட்டம்லாம் இருக்குது. ஸோ அதை பொறுத்திருந்து பார்த்து அடுத்த வாட்டி கூப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரைட் சார். மார்ச் 15க்கு அப்புறம் இன்னொரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். நம்ம ஒன்று பண்ணுறோம் சார். ஆனால் அண்ணாமலை சார் இது கண்டிப்பாக ஃபைட்டிங் காக். அவர் நான் ஏற்கனவே பதிவு பண்ணது தான். அரசியலில் ஒரு நேஷ்னல் லெவலில் அவர் எப்பயுமே ஜொலிக்கக்கூடியது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விரைவில் அவருடைய பதவியை நான் எதிர்பார்க்குறேன். இல்லை சீமான் சார் நல்ல நண்பர். அவரது என்னன்னா, யார் எதை சொன்னாலும் கவலைப்படாத யங்ஸ்டர்ஸுக்கு இவர் ஒரு ரோல் மாடல் விஷயத்தில் இருக்கார். எப்படின்னா, யார் என்ன கழுவி ஊற்றினாலும் எதை பற்றி கவலைப்பட மாட்டார். அது ஒரு பெரிய திறமை. அது அவர் ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் பவர், அட்ராக்ஷன் பவர். அது அவருடைய ஓட் பேங்க் நிறைய பேர் கம்மியாகுன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஓட் பேங்க்கு நிறைய பேர் ஜெயிக்கிற இடத்துல தோக்க வைக்கும், தோக்கிற இடத்துல ஜெயிக்க வைக்கும். அவர் இந்த தடவையே என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவருக்கு கொடுத்த எப்போ பேசினாலும் சொல்கிறது, அவர் ஒரு பெரிய ஒரு கூட்டணியில் உள்ள ஒரு பெரிய அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா அரசியலில் தனிமரம் தோப்பாகாது. அதுவும் தமிழ்நாடு அரசியலில் கூட்டணிகள் தான் டிசைட் பண்ணோம். ஸோ இதுக்கு இன்னும் நான் சொன்ன மாதிரி மார்ச் 14 வரைக்கும் நிறைய நேரம் இருக்கும். அப்புறம் 234 தொகுதியில் அவர் போட்டார். பட் இருந்தாலும் அவர் கூட உழைக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். ஸோ எல்லாரும் ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. ஸோ மார்ச் 14க்குள்ளே முடியும், இல்லைனா மார்ச் 22க்குள்ளே நிறைய விஷயங்கள் முடியும். முடியறிச்ச நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு அரசியலில் திடீர்னு ட்ரெண்ட் சேஞ்ச்